வணக்கம்மா. வணக்கம்மா. உங்களுடைய ஒவ்வொரு பதிவுகளும் ரொம்ப அருமையாக இருக்குமா. ஒவ்வொரு பதிவுகளுமே லட்சக்கணக்கான மக்கள் பார்த்து பயனடைகிறாங்க. நிறைய கமெண்ட்ஸ் போடுறாங்க. அதிலிருந்து கேட்கப்பட்ட ஒரு கேள்விதாம்மா இன்றைக்கி நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகாலட்சுமி குடியிருக்கக்கூடிய வாசம் செய்யக்கூடிய பொருட்கள் அப்படின்னா என்னென்ன, இந்த பொருட்கள் எல்லாம் நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா நமக்கு என்ன மாதிரியான நற்பலன் கிடைக்குமா? கண்டிப்பாம்மா. அனைவரும் சர்வகடாட்சம் பெருக. தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி க்ஷேத்திரத்துலேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. நம்முடைய ஆலயம் எல்லோருக்குமே தெரியும். நம்ம ஆலயத்தில் நித்தியப்படி சண்டியாகம் நடந்துட்டுருக்கு. மக்களுடைய பிரச்சனைகள் தீர வேண்டி, உங்களுடைய கவலை கஷ்டங்கள் போக்க வேண்டி நாங்கள் யாகம் பண்ணிகிட்ருக்கோம். 1.25 வருடமாக இந்த யாகம் போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1.25 வருடம் இருக்குது. அது 3 வருடங்கள் பூர்த்தி ஆனால் கூட அதை நித்தியப்படி நடத்தணுன்றது என்னுடைய சங்கல்பம். புவனேஸ்வரனுடைய கருணையினாலும் குருநாதர் பிரணவானந்தரனுடைய அனுகிரகத்தினாலையும் அது கண்டிப்பாக நடக்கும். எங்களுடைய எண்ணங்கள், என் குருமார்களுடைய எண்ணங்கள் என்னன்னா, எல்லோருமே நல்லா இருக்கணும், எந்த கஷ்டமும் இல்லாமல் இருக்கணும். நாங்கள் எதெல்லாம் படித்தோமோ, நாங்கள் எதெல்லாம் எங்கள் குருமார்கள்கிட்ட கற்றுக்கிட்டோமோ அது அனைத்தையும் உங்ககிட்ட நாங்கள் கொடுக்குறோம். நீங்கள்லாம் நல்லா இருக்கணும், இதெல்லாம் செஞ்சு பயனடையணும், உங்கள் வாழ்க்கை வளமாக இருக்கணும், நலமாக இருக்கணுன்றதுக்காக. இப்போ நீ கேட்டம்மா, அதாவது என்னென்ன விஷயங்களில் மகாலட்சுமி வாசம் பண்ணுவாள். மகாலட்சுமியினுடைய வாகனம் ஆந்தை. இந்த ஆந்தைன்றது ரொம்ப முக்கியமாக. அந்த ஆந்தைக்கு ஒரு எப்படி சிவபெருமானுக்கு ஒரு நந்தியன் பெருமாளோ, முருகருக்கு ஒரு மயிலோ, அதே மாதிரி விநாயகருக்கு ஒரு மூஞ்சூரோ, இப்படி அம்பாளுக்கு ஒரு சிம்மமோ சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மாதிரி அந்த தெய்வத்தோடு சேர்ந்து அதனுடைய வாகனத்திற்கும் அந்த ஒரு தன்மை உண்டு. ஏன்னா ஒரு தெய்வம் அமரக்கூடிய பேர் பெறணுன்னா எவ்வளோ பெரிய பாக்கியம், சாதாரண விஷயம் இல்லை. எல்லாருக்கும் கிடைக்குமானா கிடைக்காது. ரிஷிகளும் அந்த தன்மைக்கு வர்றதுனால தான் அவங்க வாகனமாக போய் நிற்கிறாங்க. அந்த மாதிரி அம்பாளுடைய வாகனம் ஆதி காலத்தில் இருந்து விக்கிரகங்கள்லாம் அந்த ஆந்தையோட மகாலட்சுமி இது இருந்தது. காலப்போக்கில் அது மறைந்து விட்டது. ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நாங்கள் அந்த ஆந்தை வழிபாடை பெரிய அளவில் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். காரணம் எதனாலன்னா, என்னுடைய சிந்தனை மறைக்கப்பட்ட எப்படிப்பட்ட தெய்வத்தினுடைய தன்மையையும் வெளிக்கொண்டு வர்றது தான் காரணம். எதனாலன்னா, இன்றைக்கி கலியுகம். உடனே இப்படி சாப்பிட நம்ம இப்படி சுற்றி சாப்பிடக்கூடாது. கஷ்டப்படுற நேரத்தில் உடனே சொல்யூஷன் கிடைக்கணும். அடுத்து கிடச்சி புரோஜனம் இல்லை. பசிக்கும் போது தான் உணவு. பசி ஆறுனதுக்கப்புறம் எத்தனை வித பலகாரம் வச்சும் ஒரு புரோஜனமும் கிடையாது. அதிக பசியில் இருக்கும்போது ஒரு தண்ணி சாதம் கூட அமிர்தமாக தெரியும். அதனால் நமக்கு வலி இருக்கும்போது, வேதனை இருக்கும்போது, கஷ்டம் இருக்கும்போது பலன் கொடுக்கக்கூடிய விஷயங்கள் தான் நமக்கு இப்போதைக்கு தேவையை கண்டி பரவாயில்ல ஆசுவாசப்படுத்தி பொறுமையாக நம்ம பார்த்துக்கலான்றதுக்கு இல்லை. அப்படி உடனடியாக பலனை தரக்கூடிய பல விஷயங்களை தான் உங்ககிட்ட நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆத்மார்த்தமாக முழு நம்பிக்கையோடு இதெல்லாம் நீங்கள் செய்து பாருங்கள். வாழ்க்கை படிப்படியாக உங்களையும் அறியாமல் நல்ல ஒரு நிலையில் நல்ல முன்னேற்றத்தில் நீங்கள் இருப்பீங்க. இந்த லக்ஷ்மியின் வாகனமாக சொல்லக்கூடிய அந்த ஆந்தையை விக்கிரகமாகவோ இல்லை படமாகவோ இல்லை பார்த்திங்கன்னா எந்த வகையில் வேணாலும் அந்த ஆந்தையினுடைய உருவம் இருக்கணும். ஆந்தை ஞானத்தின் கடவுள்னு சொல்வேன். எதனால் அப்படின்னா, எத்தனை கோடிகள் இருந்தாலும் புத்தி இல்லைன்னா தெருக்கோடி. ஞானம் ரொம்ப முக்கியம். அம்பாளுடைய மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தை பெற்றது ஆந்தை. அந்த ஆந்தை நம்ம இல்லத்தில், அதுவும் குறிப்பாக பூஜை அறையில் வழிபாட்டுக்கு நீங்கள் வச்சிங்கன்னா அங்கே அம்பாள் பரிபூர்ணம். சோழி, இந்த சோழிகளில் பார்த்திங்கன்னா கேட்டை சோழின்னு இருக்குது. இந்த கேட்டை சோழியை இல்லத்தில் வச்சுருக்குறோம். அதுக்கப்புறம் இடம்புரி பாலசங்கு, அது பலம்புரி சங்கு. அதுக்கப்புறம் அதாவது பலம்புரி இடம்புரி காயின்னு இருக்குது. இந்த வலம்புரி இடம்புரி காய், ஜாதிக்காய், மாசிக்காய், புனுகு, ஜவ்வாது, அரகஜா, கஸ்தூரி, கோராஞ்சனை, தர்பை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அத்தி பலகையில் ஆந்தையை வச்சு வழிபாடு பண்ண விசேஷம். 7 வெள்ளை குதிரைகள், இது அம்பாளுக்கு அனுகூலத்தை பெற்றது.
ஒரு நீல வண்ணத்தில் வெள்ளை குதிரைகள் வந்து 7 ஓடக்கூடிய இதுவில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் படத்தை மாற்றுறது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாணயங்கள், அதுவும் சொர்ணம்னக்கூடிய தங்க நாணயங்கள், ஒவ்வொரு கிராம் காயின் 9 காயின் பூஜை அறையில் வச்சு வழிபாடு. சுக்கிரனுடைய அனுகிரகத்தை தரக்கூடிய வெள்ளி காயின்கள் வீட்டில் வந்து வச்சு வழிபாடு பண்ணுறது. மஞ்சளில் மகாலட்சுமி, பரல் மஞ்சள், குண்டு மஞ்சள், கஸ்தூரி மஞ்சள், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மரமஞ்சள். இந்த மரமஞ்சள் நாட்டு மருந்து கடையில் ஒரு கட்டையாக கேட்டு வாங்கிக்கோங்க, அந்த பெரிய கட்டையாக அதை வாங்கி அதுக்கு மஞ்சள் தடவி குங்குமம் வச்சு அதை ஒரு மஞ்சள் வஸ்திரத்தில் சுற்றி பூஜை அறையில் வச்சு நித்தியப்படி வழிபாடு பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த மகாலட்சுமியினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். கோமதி சக்கரம், அதே மாதிரி வந்து பெண்கள் கையில் பார்த்தீங்கன்னா இதோ நான் போட்டிருக்கேன் பாருங்கள், சங்கு வளையல். இந்த சங்கு வளையலில் மகாலட்சுமி வாசம் செய்வா. நெத்தி வகுடில் குங்குமத்தை நம்ம வைக்கிறோன்னா அந்த நெத்தி வகுடில் அந்த இடத்துல மகாலட்சுமி வாசம் செய்கிறா. நெஞ்சு இந்த இடத்துல தொண்டை குழியில் அந்த சந்தன குங்குமம் வைக்கும்போது, காரணம் இந்த இடத்துல இந்த தொண்டையில், அதாவது சொல்லுவாங்க இல்லையா, நெஞ்சு குழியிலேருந்து நான் சொல்கிறேன் அந்த வார்த்தை அப்படின்வாங்க, அந்த மாதிரி இடத்துல அம்பாள் வாசம் செய்கிறா. அதனால தான் இங்கே வந்து குங்குமம் வைக்கணும், இந்த இடத்துல வந்து குங்குமம் வைக்கணும். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் அம்பாளுடைய அந்த வாசம் இருக்குது. ஆனால் ஏன் உங்களுக்கு சொல்கிறதுக்கு என்ன, முறத்தில் தொடப்பத்தில் அம்பாளுடைய அனுகிரகம் இருக்குது. தொடப்பத்தை அனாவசியமாக வைக்கக்கூடாது, அதை ஒரு கதவுக்கு பின்னாடி எடுத்து வைக்கணும். அதற்கும் தீபாவளி அன்னைக்கு மார்வாடிகள் தொடப்பம் முறத்தை வச்சு பூஜை பண்ணுவாங்க மகாலட்சுமிக்கு. ஏன்னா உள்ளமும் சுத்தமாக இருக்கணும், இல்லமும் சுத்தமாக இருக்கணும். அது ரெண்டத்தையும் செய்யக்கூடியது கடவுளினுடைய அனுகிரகம். அப்படி அம்பாளினுடைய ஜெயஸ்ராவினுடைய ஆயுதமாக இருக்கக்கூடியது அந்த தொடப்பமும் முறமும். வீட்டில் சாதாரணமாகவே ஒரு சின்ன முறம் நல்லா அழகாக வாங்கிக்கோங்க, பழுக்க மஞ்சள் பூசி சந்தன குங்குமம் வைத்து அதில் பச்சை அரிசியை பரப்பி அதில் குசா யந்திரத்தை வரைந்து அதற்கு மேலே அரச இலைகளை வைத்து நெய் தீபத்தை மகாலட்சுமிக்கு போட்டு பாருங்கள். கண்டிப்பாக இல்லத்தில் பயங்கர ஒரு செல்வாக்கு இருக்கும். இதெல்லாம் மகாலட்சுமியின் அனுகூலத்தை பெற்றது அந்த முறம். இதை மட்டும் கொஞ்சம் செஞ்சு பாருங்களேன். வெள்ளிக்கிழமை சுக்கிர ஓரையில் நான் சொன்ன மாதிரி இந்த முற தீபத்தை போட்டு பாருங்கள், அரச இலையை வைத்து. கண்டிப்பாக உங்கள் இல்லத்தில் மகாலட்சுமியின் அனுகூலம் பரிபூர்ணமாக இருக்கும். ரொம்பவே அருமையாக சொன்னீங்கம்மா. மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய பொருட்கள்லாம் என்னென்ன, அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு நீங்கள் சொன்னது ரொம்பவே சிறப்பு. அடுத்த பதிவில் மகாலட்சுமியுடைய வாசத்தை தடுக்கும், வரவை தடுக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக சொல்லணும்மா. அடுத்த பதிவில் நம்ம அதை பற்றி பேசலாம். கண்டிப்பாம்மா. ஜெய் சாய்ராம்.